Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுத்து விடுற மாதிரி ஒரு சிம்பிள் டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா, அதே அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1/4 கப் அளவு சின்ன சின்னதா கட் பண்ண தேங்காய், காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/2 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, தனியாக இருக்கட்டும். ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் அது ஊறட்டும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு சின்ன பீஸ் கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை மீடியம் ஹீட்லேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போது மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த டைமில் இது கூட நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அப்புறம் அரிசி வந்து உடஞ்சி போயிடும். அதனால லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணியை அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு, கூடவே ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான புதினா கொத்தமல்லி புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.